வணக்கம். நாங்கள் நகரசபையிலே பல தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அதுக்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அதிலே விசேடமான தீர்மானமாக ஞாயிறு தினங்களிலே காலை முதல் மதியம் 2 வரை எந்த விதமான பகுதி நேர வகுப்புகளும் நகர சபை எல்லைக்குள்ளே நடாத்தக்கூடாது என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். கண்டிப்பாக பகுதி நேர வகுப்புகள் நடத்தும் கல்வி நிலையங்கள் இதை கருத்திலே கொண்டு ஞாயிறு தினங்களிலே காலையிலிருந்து மதியம் 2 வரை எதுவிதமான பகுதி நேர வகுப்புகளும் நடாத்தக்கூடாது என நாங்கள் அவர்களிடம் இந்த ஊடகங்களூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பான ஒரு கூட்டமும் வருகிற வெள்ளிக்கிழமை பின்னரம் 3 மணிக்கு நகர மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலேயும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி நேர கல்வி நிலையங்கள் நடாத்தும் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள். அதே போன்று மன்னார் நகர சபையிலே இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பாக ஆளுநரிடமிருந்து விசேட பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரிடமிருந்தும் விசாரணை குழு இங்கே வருகை தந்தது. அவர்கள் இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்திருக்கிறார்கள். பரிசீலித்து பார்த்த பொழுது ஊழல்கள் இடம்பெற்றதற்கான இந்த ஆவணங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது என்று என்னிடம் தெரிவித்தார்கள். எனவே அதற்கான சட்ட நடவடிக்கை அவர் மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் அது தொடர்பாக போலீஸ் அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து தகவல் கொடுக்கப்பட்டு மன்னார் போலீஸ் நிலையத்திலிருந்து இங்கு வந்து என்னிடம் ஒரு முறைப்பாடு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஊழல் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பாக ஒரு அறிக்கையை பெற்று சென்றிருக்கிறார்கள். அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், கூடிய சீக்கிரமே நாங்கள் மிக விரைவிலே இதற்கான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று. உண்மையிலே இந்த ஊழல்களை செய்த நபர்கள் சட்டத்தின் முன்னே நிறுத்தப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட வேண்டும். அதே போன்று மன்னார் நகரசபைக்கு ஏற்படுத்தப்பட்ட வருமான இழப்புகள், இதனால் கோடிக்கணக்கான வருமான இழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வருமானங்கள் மீள நகரசபைக்கு பெறப்பட வேண்டும். அதிலே பண்டிகை கால கடைகளிலே சொல்லப்போனால் 20, 21, 22 காலங்களிலே 18 மில்லியனை கொடுத்திருக்கிறார்கள் பண்டிகை கால கடைகளை. ஆனால் இதை அதிகாரிகள் 23, 24, 36 மில்லியனை கொடுத்திருக்கிறார்கள். பாரியோர நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் ஊழல் தான் என்று நான் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த நிதியும் மீளப்பெறப்பட வேண்டும். இந்த ஊழல் செய்த நபர்களின் சொத்து விவரங்கள் பெறப்பட்டு அவர்கள் எவ்வாறான நகரசபைக்கு வர முன்னாவது எவ்வாறான சொத்துக்களை வைத்திருந்தார்கள், அதன் பிற்பாடு எவ்வாறு சொத்து அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை கண்டறிந்து அந்த சொத்துக்களை விற்பனை செய்து பறிமுதல் செய்து நகரசபைக்கு ஏற்பட்ட நட்டங்கள் மீள வழங்கப்பட வேண்டும் என நான் இந்த ஊடகத்தினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மன்னார் நகர மத்தியிலே பஸ் தயாரிப்பு நிலையத்திலே பொது இடங்களிலே சிறுநீர் கழிப்பது, வெத்திலையை போட்டு துப்புவது, புகைப்பிடிப்பது முற்றாக நகரசபையினாலே தடை செய்யப்படுகிறது. இந்த சட்டத்தை மீறுவதற்கு எதிராக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இப்போது 5-6 வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கிறோம் இவ்வாறான நபர்களுக்கு எதிராக. எனவே மக்கள் இதிலே அவதானமாக இருங்கள், சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த ஊடகத்தின் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டத்தை மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுபோன்று வைத்தியசாலைக்கு எதிராக வைத்தியசாலைக்கு முன்பாக இருந்த ஒரு பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் அந்த இடத்துல இருந்து அகற்றியிருந்தோம். அது தொடர்பாக பல வதந்திகளை பரப்பி இருந்தார்கள். சேர்மன் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை ஈடுபடுகின்றார் என்று சொல்லி. உண்மையிலே இல்லை. நகர சபை கட்டளை சட்டம் என்ன சொல்லுகிறதோ, மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற கட்டடங்களை அகற்றுவது, மரங்களை அகற்றுவதற்கான சகல அதிகாரங்களும் நகர முதல்வருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே தான் எமது வைத்தியசாலை இயக்குனரின் வேண்டுகோளுக்கு இணங்க வைத்தியசாலையில் இருக்கின்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர், அதே போன்ற எமது தொழில்நுட்ப உத்தியோகத்தர், டிராபிக் போலீஸ், மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் டிரெக்டருடன் நான் சென்று அந்த இடத்தை களவிஜயம் செய்து பார்த்து தான் அந்த பஸ் தடுப்பு நிலையம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது. எனவே இது பொய்யான வதந்திகளுக்கெல்லாம் நான் செவிசாய்க்கப் போவதில்லை. மக்களுக்கான சேவைகளை செய்வதில்லை நான் எப்போதும் பின்னிக்கப் போவதில்லை. நான் சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நீங்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுங்கள். அதுக்கான பதிலை நான் சொல்லிக் கொள்வேன். எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சட்டத்துக்கு முரணாக எந்த விதமான செயற்பாடும் இந்த நகரசபையிலே இனி வரும் காலங்களே இடம்பெறாது. அது உறுதியாக நான் சொல்லுவேன்.
அதே போன்று இந்த பூச்சாண்டி இந்த எதிர்த்தரப்பினரின் பொய்யான வதந்திகளுக்கெல்லாம் நான் ஒருபோதும் செவிசாக்கி போவதில்லை. என்னோட இணைந்து கௌரவ நகரசபை உறுப்பினர்கள் தோளோட தோள் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் எந்த விதமான சட்டமுறையான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்கிறேன். அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் தமது சேவையை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்திலே ஊடகத்தினூடாக என் சக கௌரவ நகரசபை உறுப்பினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து மக்களுக்கான சேவையை நான் அவர்களோடு இணைந்து செய்வேன் என்று இந்த ஊடகத்தினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.